சமாதி அதை கொஞ்சம் விலகி சென்னையை விட்டுட்டு அப்படின்லாம் இல்லைப்பா. என்னோட சமாதி தான் என்னோட சொந்த ஊர்னு சொல்லியிருக்கேன். நான் இந்த கோயிலே வந்து நான் உட்காந்து சமாதினா ஜீவ சமாதி சொல்லுங்க. சமாதி தான் எங்கள் சொந்த ஊரில் நடக்கும். இந்த ஜீவ சமாதி அதை கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, அதான் நான் பிறந்தது வளர்ந்ததுலாம் இந்த ஊர்லையா. இப்போ பாம்பே ஆந்திரா இங்கெல்லாம் வந்து என்னோட ஜீவ சமாதி ஆட்டையை போடலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா இவர் ஒரு பவர்ஃபுல்லான ஆள். இவரோட சமாதி நம்ம ஊரில் ஆச்சுன்னா நம்ம மக்கள் எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் 7ஆம் அறிவு படத்தில் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. பட் எனக்கு என்ன விருப்பம்னா, நான் பிறந்து வளர்ந்த ஊர்லேயே ஆனால் தான் என் மக்களுக்கு தெரியும் விஷயம் என்னங்கிறது. அவங்க அடுத்து அவங்க தலைமுறைக்கு சொல்லுவாங்க, கலை இப்படி பிள்ளையிலேருந்து இங்கே ஆடி வந்த பையன்ப்பா, இன்னைக்கு அவர் தான் இங்கே ஜீவ சமாதியாக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் உங்களை நம்புறீங்களா? நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சக்தி இருக்கு, அது உண்மைதாங்கிறத நம்புறீங்களா? நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. நடுவுல கொஞ்சம் டென்ஷன் ஆகி நீங்க மென்டலா கொஞ்சம் என்னையே மாத்திடுவாங்க போல, மென்டல் பிரஷர்ல என்னையே கொஞ்சம் மாத்திடுவாங்க போல அப்படிலாம். ஆமா, நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதுதான் கேட்குறேன், மென்டலி அஃபெக்டடா இல்லை வந்து உங்களுக்குள்ள உங்களுக்கு சக்தி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சக்தி இருக்கிறனால தான் நான் அதை நோக்கி பயணிச்சேன். நான் என்னைக்குமே நான் கடவுளெல்லாம் நான் ஆகவே மாட்டேன். நான் இப்போ அதை சொல்கிறேன், சந்தன மாதிரி அந்த காளியோடைய அவங்க போடுற செருப்பாக நான் என்னோட மந்திரங்கள் இருந்தால் போகும். இல்ல, நாங்க கேள்வி வந்து குதர்க்கமா கேட்கிறோம்னு சொல்லி தவறா நினைச்ச கூடாது. நீங்க உங்க வாயால நீங்க என்ன ஏதுங்கிறத நீங்க மக்களுக்கு சொன்னா மட்டும்தான் தெளிவா புரியும். அதுக்காக தான் கேட்கிறோம். சரி, அதுதான். அதாவது நம்ம வந்து சர்க்குரு நாயக்கர்னு ஒருத்தர் இருந்தார் பூசாரி. அவர் இருக்கும் பொழுது கொஞ்சம் பசங்கன்னா இப்போ இந்த கோயிலில் வந்து இந்த கழுவி விட்டு கூட்டி இதெல்லாம் பண்ணி விட்டு போனால் கொஞ்சம் பொங்கல் கொடுப்பாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் என்னை பார்க்க வருவாங்க. ஸ்நாக்ஸ் கிடைக்காது இல்லையா. ஸோ இது பொங்கலுங்கிறது ஒரு ஸ்நாக்ஸ் எனக்கு. அப்போ அது அப்படி வரும்பொழுது அப்படியே ஆர்வம் அதிகமாகி அந்த அம்மா ஒரு காலத்தில் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அந்த பரமசுங்கல் திருவிழா அப்படி திருவிழா சாமிக்கு கொண்டு போகும்போதெல்லாம் நான் பாட்டுக்குள்ளே இறங்கி ஆடுவேன். அப்போ எங்கள் வாத்தியாட்ட சொல்லுவாங்க, என்னப்பா அவங்க ஹாஸ்பிட்டல் பையன் இப்படி ஆடுறான் அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் அது ஒரு காலகட்டத்துக்கு மேலே நேர்த்தி செலுத்துகிற மாதிரி. அப்போல்லாம் அம்மா அப்பா கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஊர்க்காரவங்களுக்கு முதல்ல சட்டி எடுக்கும்போது தெரியாது. அப்போ அந்த சர்க்குரு ஐயா ஒரு அம்மா இங்கே ஆடு மேய்க்கிற ஒருத்தவங்கள அனுப்பி விட்டு இந்த பையனை கூட கூட்டிகிட்டு போய் நீங்கள் சட்டி எடுக்கும்போது இவனையும் சேர்த்து சட்டி எடுத்து கூட்டுவாங்கன்னு. இன்றைக்கி அதை யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் நான் பொடி பையனாக இருக்கிற வீடியோ இப்போ வரைக்கும் யூடியூப்ல இருக்குது. சந்தன மாதிரி உடனேயோட ஒரு தட்டி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? இப்போ உங்களை நாடி வரவங்களை நீங்க என்னென்ன வந்து உங்களால சரி பண்ண முடியும்? உங்க அருள் வாக்கு என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். அருள் வாக்கில் நமக்கு தெரியாது இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காதுன்னு. நம்ம அந்த மெத்தடில் பார்க்கும்பொழுது அந்த அம்மா மேலே வந்து இறங்கும் பொழுது தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த பிரச்சனைக்கு ஒன்று சொல்யூஷன் சொல்லுவேன். பரிகாரம் என்னால் பண்ணி முடிகிறத அங்கேயே கோயிலே வச்சு பண்ணிடுவேன். நான் அந்த கோயிலுக்கு போய் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்க அப்படி, அவ்வளோதான். என்கிட்ட அந்த சொல்யூஷன் நான் கொடுத்துருவேன். மணி செகண்டரி தான். இப்போயும் பார்த்துருப்பீங்க நீங்கள் எங்கள் கோயிலை பொறுத்த வரைக்கும் நகை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அப்படிலாம் நாங்கள் கேட்க மாட்டோம். சட்டி எடுத்துகிட்டு வா, பால் கூட எடுத்துகிட்டு வா, பொங்க வை சாமிக்கு, கடா விட்டு அன்னதானம் போடு, இதுதான் எங்களுக்கு சொல்லி பழக்கம். அந்த மாதிரி நமக்கு இருக்கிற பவரை வந்து மற்றவங்களுக்கு நான் வந்து அதை ஒரு நல்ல விஷயமா பண்ணுறேன். அவ்வளோதான். கலைச்சேவை மாதிரி ஆன்மீகம்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேவை. இப்போ எனக்கு இதெல்லாம் வரலாறுனா நான் குஜால் போட்டு சுற்றி இருப்பேன். நான் எதுக்கு இதெல்லாம்? கடவுளை நம்புங்க, நான் தான் கடவுளுங்கிறத நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தை நான் வந்து வெளிப்படுத்துறேன்னா, அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க வந்து என்ன நிரூபிப்பீங்க, உங்களால என்ன முடியுங்கிறத வந்து எப்படி சொல்லுவீங்கன்னு தான் நான் கேட்கறேன். அதுதான் இந்த மாதிரி சோதனைகள் வரும்பொழுது தான் தன்னோட பவர்ஸை வந்து நம்ம நிரூபிச்சு காட்ட முடியும். இப்போ நான் என்ன சொன்னேன், எங்கள் ஊருக்காரங்க 10 பேர் என்னை நம்பலை அப்படின்னு ஒருத்தர் 10 பேர் வராங்கன்னா 10 பேர் நிப்பாட்டிடுவேன். நான் நீ அகோரியான பஸ்பம் போடுறேன் தானே சொல்கிறேன், அதே பஸ்பத்தை நீ கையில் மட்டும் பூசிட்டு இல்லை. நான் கொடுக்குற பஸ்பத்தை 10 நிமிஷம் நின்று நான் அந்த கோயிலுக்கே வரல, அருள்வாக்கே விட்டுட்டு போயிடுவேன். அந்த 10 நிமிஷத்துல அவங்க கை என்ன ஆகுதுன்றதை நீங்க லைவ்ல பாத்துக்கோங்க. ஆனா அது சாதாரண திருநீர் தானே, அது போறதுனால நமக்கு என்ன ஆக போகுது? மந்திர சக்தி, இதுதான் என்னோட மந்திர சக்திங்கிறேன். அந்த மந்திரத்தை நான் உச்சரிக்கும் பொழுது அந்த பட்டை கூட அடிச்சு